கேப்டன் மில்லர் தான் என்னோட செகண்ட் ஃபிலிமா இருந்திருக்கணும். ராக்கி கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் ஆனதுனால நடுவில் ஹேட் டு டூ சானிக் ஆயுதம். இப்போ என் ஃபர்ஸ்ட் 2 படங்கள் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இதுலயும் இருக்கு. அண்ட் சாப்டர் வைஸ் தான் இதுலயும் பிரியும். ஸோ தேர் ஆர் திங்ஸ் தட் எனக்குன்னு வர சில விஷயங்கள் அதில் அப்படியே இதுலயும் இருக்கு. ஸோ நம்ம கதையை சொல்லிட்டோம்னா அவர் உள் வாங்கிடுறாரு. உள் வாங்கிட்டு இட் பிரிங்ஸ். நான் வந்து ஐ டோன்ட் ஆக்ட் அந்த மாதிரி நான் எதுவும் அவர் சொல்லி கொடுக்கறதுலாம் இல்லை. இந்த இது இப்படி நடிக்கணுன்ற மாதிரி நான் நடிச்சு காமிக்கிற ஆள் இல்லை. ஸோ ஐ லிவ் இட் டு மை ஆக்டர்ஸ். இப்போ அந்த டப்பிங்கில் வந்து அந்த மிலிட்ரி கெட்டப்பில் இருக்கும்போது அவர் கேப்டன் மில்லர்னு சொல்லும் போது அவர் வாய்ஸில் அந்த இன்னசென்ஸ் இருக்கும். பட் அதே வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசுறதுல வந்து அது ஒரு கஞ்சியான ஒரு வாய்ஸ். அதை நிறைய பார்த்த ஒரு ஆளோட இது லைஃப்ல நிறைய பார்த்த ஒரு ஆளோட குரல் அது. 2011-12 தான் இந்த ஐடியாவே நான் கன்சீவ் பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சது போது இட் வாஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் சிவில் வார். பட் நாட் அகெயின் அது வந்து அவர் கேப்டன் மில்லர் அவர் வசந்தன் அவரோட லைஃப்பை பேஸ் பண்ணி இல்லை. அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அவரோட லைஃப் பேஸ் பண்ணல. பட் அங்கே நடந்த சில இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கதையை எழுதினேன். அண்ட் இந்த பிரிட்டிஷர்ஸ்ன்னு நம்ம காட்டும் போது லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டீரியோடைப் பண்ணுற மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸும் இருக்காங்க. ரொம்ப ஃபில்டர்டாக தான் நம்ம கதைகள் சொல்கிறோம். கொடுமைகள் நம்ம காமிக்கவே இல்லை. அது காமிக்கவும் முடியாது. நம்ம இங்கே சென்சார்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்ம ஆக்சுவல் ட்ரூத்தை காமிக்க சொன்னோம். அக்கார்டிங் டு அருண், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வயலன்ஸ் இன் ஃபிலிம்ஸ்? வயலன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். எனக்கு அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு டிஃபைன் இட் அஸ் இன் இட்ஸ் ஜஸ்ட் அதுவும் ஒரு ஜான்ரா. அண்ட் ஐ திங்க் இதில் வந்து லைக் மை லீஸ்ட் violent film. ஆமா, ஓகே. This is like my least violent film. உங்களை வந்து வல்கட்டாயமா இது பார்த்தே ஆகணும்னு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் பீரியடுக்கான வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வேற அந்த டைம்ல இருந்த வெப்பன்ஸ் தான். இந்த மாதிரி படத்துக்கு அந்த ரிசர்ச் ஒர்க்குமே ஐ திங்க் இட் வில் டேக் R&D. கண்டிப்பா நீங்க நம்ம இந்த படத்துல ஒர்க் பண்ற யாரும் அந்த காலகட்டத்துல இருந்தது இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க நிறைய பேர் இப்போ இல்லவும் இல்லை. ஸோ இது ப்ரீக்வல் அண்ட் சீக்வலுக்கான இது லீட்ஸ் அண்ட் அதுக்கான இது இருக்கு, லிங்க் இருக்கு. இது நாளைக்கு நாங்கள் சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் எடுக்கலன்னா கூட இது தனியாக ஒரு படமாக கூட நீங்கள் ஃபியூச்சரில் அது அப்படியே ஒரு இதாக கூட பார்க்கலாம். அந்த மாதிரி நான் அயலான் வருது அப்படிங்கிறது அதனால நான் ட்விட்டர் விட்டே வெளியே வந்தேன். அனதர் திங் வைரல் வந்து டீசர் ட்ரெயிலர்லாம் தாண்டி உங்களோட டேட்டூ வைரல் ஆகிட்டு இருக்கு. கேப்டன் மில்லரும் அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்லி ஷார்ட், வயலன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட இட் வாஸ் அன் ஏஸ்தட்டிக்லி ஷார்ட் ஃபிலிம். பட் ஆனால் சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கும்போது இட் ஹேட் அ தின் ஸ்டோரி லைன் தான். நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் சே இட்ஸ் எ ரிவெஞ்ச் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. ஜெனரலி டேரக்டர்ஸ் எடுக்கும் போது அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து தே வில் சே அவங்க வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவி ஸ்டோரி லைன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஏன் கம்பேரிட்டிவ்லி நான் ஒரு தின் ஸ்டோரி லைனோட போகிறேன், ஐ நோ என்னோட கேப்பபிலிட்டி என்னங்கிறத காட்டிட்டு தென் ஐ வில் புஷ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது உங்களோட கேரியர் பார்க்கும்போது. ஒய் வாஸ் தட் சாய்ஸ்? அந்த மாதிரி ராக்கி ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் ஷூட் பண்ண. அட் த சேம் டைம் எனக்கு என்னன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அதை எடுக்கணும். ஸோ அப்படி அமைஞ்சது தான் வந்து அந்த கதை, அந்த இது இந்த ஹோல் ஐடியா. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஐ நோ எனக்கு என்ன வரும்ன்றது வந்து நான் மைண்ட்ல ஜென்ரலா ஒரு ஐடியாவோட இருப்பேன் இல்லை. ஆனா படம் எடுக்க தான் அதை எனக்கே வந்து அது கத்துக்கிற ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ராக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிமா இருந்தது. என்னை பத்தி நான் இது டிஸ்கவர் பண்றதுக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கரா என்ன நான் எப்படின்றது அதை டிஸ்கவர் பண்றதுக்கும் அது ஈஸியான ஒரு ஃபிலிமா இருந்தது. அண்ட் அதுலேருந்து நான் இன்ஃபேக்ட் கேப்டன் மில்லர் தான் என்னோட செகண்ட் ஃபிலிமா இருந்திருக்கணும். ராக்கி கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் ஆனதுனால நடுவில் ஹேட் டு டூ சானிக் ஆயுதம். சானிக் ஆயுதமும் என்ன அது வந்து என்னன்னா சானிக் ஆயுதம் ஆல்சோ இப்போ ராக்கியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க அண்ட் தே வாண்டட் சம்திங் சிமிலர். ஸோ எனக்கு வந்து சரி இந்த கேப்டன் மில்லர் நடக்க போகுது பட் அதுக்கு டைம் ஆக போகுதுன்ற போது நடுவில் இந்த படம் அப்போ ராக்கியும் ரிலீஸ் ஆகலை. ஸோ எனக்கு வந்து இந்த ரிவெஞ்ச் ட்ரிலஜி மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அந்த ராக்கி எழுதுகிற டைம்லேயே. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ தட் கொஞ்சம் சீக்கிரமாக. அதுவும் சின்ன ஒரு இதுதான். ஸோ அப்படிதான் அதுவும் பண்ணேன். இல்லாட்டி வந்து அது ராக்கி கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ப்ராப்ளி இதுதான் செகண்ட் ஃபிலிமாக இருந்திருக்கும். கமிங் டு கேப்டன் மில்லர், இப்போ இந்த படம் வந்து எல்லா படமே நம்ம தியேட்டர்ஸ் பண்ணும்போது அது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கான படம் தான். பட் தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கும் போது
ஹவு மச் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், ஏன்னா அவரும் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் மெயின் ஸ்ட்ரீம்னு வரும்போது லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேப்டன் மில்லரில் ஹவு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டருங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இல்லை இதில் வந்து ஐ எம் பிளேயிங் டு த கேலரி அந்த மாதிரி இருக்கா, இல்லை ஹவு என்னன்னா இது கதையாவே வந்து இட் நீட்ஸ் அந்த இது பிளேயிங் டு த கேலரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வேர் இட் ஹேஸ் டு அப்பீல் டு எவ்ரி ஒன். ஒரு இது எல்லாருக்கும் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான இட் ஹேஸ் தட் ஆல்சோ. அது டிஃபால்ட்டா அந்த கதையிலேயே இருக்கு. அந்த ஒரு அந்த ஜேர்னி ஆஃப் திஸ் கை கால்ட் அனலிசன், அதுலயே வந்து தேர் ஆர் திஸ் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ். நான் பெருசா வந்து நான் இப்போ என் ஃபர்ஸ்ட் 2 படங்கள் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இதுலயும் இருக்கு. அண்ட் தேர் ஆர் சாப்டர் வைஸ் தான் இதுலயும் பிரியும். ஸோ தேர் ஆர் திங்ஸ் தட் எனக்குன்னு வர சில விஷயங்கள் அதுல அப்படியே இதுலயும் இருக்கு. பட் அதை மீறி வந்து இது என்னன்னா இது வந்து ரொம்ப தின்னான ஒரு ஸ்டோரி லைன் இல்ல. இட்ஸ் நாட் அ வெரி தின் ஸ்டோரி லைன் அண்ட் லைக் மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ். பட் இது என்னன்னா இந்த லைஃப் ஸ்பேனாவே பெருசு. ஒரு கேரக்டரோட லைஃப் ஸ்பேனை காமிக்கிறோம். அண்ட் தெர் இஸ் லைக் ஃப்ரீடம் ஃபைட்டிங் இன்வால்வ் இந்த பிரிட்டிஷர்ஸ் அண்ட் இந்த மாதிரி அது ஒரு ஸ்பேனாவே கேன்வஸாவே பெருசுன்ற போது ஆப்வியஸ்லி அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இதை எடுக்க முடியாது சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி பண்றது தான். பட் எனக்கு என்னன்னா என்னோட சென்சிபிலிட்டி விட்டு வெளியே போகாம பண்ணோம் அவ்வளவுதான். ஓகே, அது தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கும்போது ஈஸியா இருந்தது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது மாதிரி அந்த ஒரு இது ஸ்டார்ன்னு மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் மாதிரி இப்போ கிடைக்கிறப்போ ஃபார் மணி சாரே கூட சொல்லியிருக்காரு, வென் ஐ ஒர்க் வித் மோகன்லால் அண்ட் கமல் சார் ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் லைக் கேப்சர் தி பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அந்த சீன் எடுத்தால் போதும், மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே கேப்டன் மில்லரில் நீங்கள் தனுஷ் கூட ஒர்க் பண்ணும்போது ஆல்தோ நீங்கள் வசந்த் ரவி அண்ட் கீர்த்தி தி ஆர் குட் பெர்ஃபார்மர்ஸ், பட் இங்கே வரும்போது இஸ் அ சீசன்ட் ஆக்டர் மாதிரி. ஸோ அவர் நீங்கள் ஒரு சீன் கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டராக பார்க்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்தது அந்த ஜாப், இல்லை ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு ஒர்க் வித் தனுஷ்? அந்த மாதிரி he made it easy because one என்னன்னா இஸ் ஆல்சோ a director, இஸ் ஆல்சோ a director ரைட்டர். அந்த மாதிரி அவர் படங்களை அவரும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் a ஃபிலிம் மேக்கர்ன்ற போது அவருக்கு வந்து இன்னொரு செட்டுக்கு வரும்போது அவர் ஆக்டரா ஒரு செட்டுக்கு வரும்போது அங்க இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும், என்ன எவ்வளவு டைம் ஆகும் ஒரு இது பண்ணன்றது தெரியும். அண்ட் எந்த ஷாட்க்கு அப்புறம் எந்த ஷாட் எடுப்பாங்க, அதுக்கான அந்த ஃப்ளோ ஐ மீன் அந்த ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் இன் அண்ட் அவுட் அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு பிளஸ் இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் இல்லை. ஸோ நம்ம கதையை சொல்லிட்டோம்னா அவர் உள் வாங்கிட்டு இ பிரிங்ஸ். நான் வந்து ஐ டோன்ட் ஆக்ட் அந்த மாதிரி, நான் எதுவும் அவர் சொல்லி கொடுக்கறதுலாம் இல்லை. இந்த இது இப்படி நடிக்கணுன்ற மாதிரி நான் நடிச்சு காமிக்கிற ஆள் இல்லை. ஸோ ஐ லிவ் இட் டு மை ஆக்டர்ஸ். ஸோ அவர் வந்து அவரு லைக் யூ செட் தி சீசன்ட் ஆக்டர் தட் ஹி இஸ். அவர் வந்து அந்த கேரக்டரோட டெப்த் என்ன அந்த இதெல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி அவர் செட்டுக்கு வரும்போது ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். அப்படிதான் வருவார். இஸ் லைக் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். அது வரும்போது அது லைக் நீங்க சொன்ன மாதிரிதான் மணிரத்னம் வந்து மோகன்லால் அவங்கள பார்த்து சொல்லும் போது எனக்கு அதே ஐ தான் எனக்கும் வந்தது. யூ சி பெர்ஃபார்மர் லைக் தனுஷ் நம்ம எழுதின கேரக்டருக்கு உயிர் கொடுக்குறாருன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாக்குறோமே நாங்க பாக்குறோம். ஸோ அந்த இது ஒரு ஐ கொடுக்கும். ஓகே, ட்ரெய்லர் கட் பண்ணது எனக்கு ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு ரொம்ப எஜிடேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்காரு, சில இடங்களில் சட்டிலாக இருக்காரு, அவரோட வாய்ஸ் ஓவருமே சேஞ்ச் ஆகுது. த வே ஹி சேஸ் மில்லர் அப்படிங்கும்போது அந்த வாய்ஸ் டோன் வேறு மாதிரி இருக்குது. அதே இது when he speaks to the antagonist, அது யாருன்னு காட்டல நீங்கள், பட் ஸ்டில் அப்போது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து ஐ திங்க் அவருக்கு வந்து புதுப்பேட்டையில் நடந்திருந்தது. ஆல்தோ வடச்சென்னை இருந்தாலும் அதர் கேரக்டர்ஸ் அந்த ஸ்டோரி லைன் டாமினேட்டட் அ பிட். இது கேட்கும் போது வாட் வாஸ் இஸ் ரியாக்ஷன்? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு, ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நடக்காது. அந்த எக்ஸைட்மெண்ட் அவருக்கு இருந்தது. ஏன்னா ஒரு இப்போ ராக்கி சானிகா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி டக்குன்னு கேரக்டர்ஸ் போய் ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரி இல்லை. இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 32 வயசு அது வரைக்கும் ஒரு கேரக்டரை பிளே பண்ணும். ஸோ த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், ஒரு இன்னசென்டான ஒரு ஆள்ல இருந்து he makes a choice. அந்த சாய்ஸ்னால அவனுக்கு ஒரு he goes into this guilt. அந்த கில்ட்ல இருந்து அவன் வெளியே வரான். அந்த கில்ட்ல இருந்து he becomes a rebelன்ற மாதிரி ஒரு there's a arc, ஒரு ஜேர்னி இருக்கு.
அந்த ஜேர்னி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஆக்டராவும் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாரி தான். இப்ப அந்த டப்பிங்ல வந்து அந்த அந்த மிலிட்டரி கெட்டப்ல இருக்கும்போது அவரு கேப்டன் மில்லர்ன்னு சொல்லும்போது, அவர் வாய்ஸ்ல அந்த இன்னசென்ஸ் இருக்கும். பட் அதே வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசுறதுல வந்து அது ஒரு கிரஞ்சியான ஒரு வாய்ஸ். அத நெறைய பார்த்த ஒரு ஒரு ஆளோட இது. லைஃப்ல நிறைய எல்லாமே நெறைய பார்த்த ஒரு ஆளோட குரல் அது. ஸோ இது வந்து நான் சொல்லல. அவரே தான் பண்ணாரு. டப்பிங் அப்ப அவரே பண்ணாரு. ஸோ இந்த மாரி தான் அந்த மாரி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களே சில விஷயங்கள் பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. அது அது தனுஷ் கிட்ட அது நெறைய இருக்கு. ஸோ ஹவ் லாங் இட் டுக் உங்களுக்கு? இல்ல இது எப்போ ஒரிஜினேட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? எப்போலேருந்து இது ஒரிஜினேட் ஆனது வந்து த இனிஷியல் ஐடியா, இந்த ஹோல் ஐடியா பிஹைண்ட் கேப்டன் மில்லர், அந்த கோர் ஐடியா வந்து என்னன்னா, பேசிக்லி ஒரு வார் இப்போ நடக்கிற நிறைய எனக்கு அந்த ஸ்ரீலங்கன் சிவில் வார் ஒரு இது இந்த வியட்நாம்ல நடந்தது, இப்போ பாலஸ்தீன்ல நடக்குது, இந்த மாதிரி அங்கங்க நடக்கிற அந்த சிவில் வார்ஸோட இதுதான் பேசிக்லி பீப்புள் ஃபைட்டிங் ஃபார் தியர் ஓன் லேண்ட். ஸோ அந்த ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சது. அண்ட் தென் இட் ஃபர்ஸ்ட் 2011-12 தான் இந்த ஐடியாவாவே நான் கன்சீவ் பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சது போது இட் வாஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் சிவில் வார் 1987ல. இது இது அந்த அப்போ நடந்த ஒரு உண்மையான ஒரு இது பேஸ் பண்ணி எழுதினேன். பட் நாட் அகெயின் அதை வந்து அவர் கேப்டன் மில்லர், அவர் வசந்தன் அவரோட லைஃப்பை பேஸ் பண்ணி இல்லை, அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அவரோட லைஃப் பேஸ் பண்ணல, பட் அங்கே நடந்த சில இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கதையை எழுதினேன். பட் தென் அது ஒரு 2 ப்ரொடியூசர் பிச் பண்ணும்போது they said might not get released here because of the censor issues இந்த மாதிரிலாம். ஸோ ஐ kept it aside. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ராக்கி பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து அதை திருப்பி ரீவிசிட் பண்ணி இது இங்கே அக்செப்டபிளா எப்படி பண்ண முடியும்ன்ற போது, பிகாஸ் எனக்கு அந்த கோர் ஐடியா வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இதை எப்படி இங்கே அக்செப்டபிளா பண்ண முடியுன்ற போது ஐ செட் இட் அப் இன் த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அந்த பிரிட்டிஷ் ரூல் மாதிரி ஒரு இது கொண்டு வந்து. ஸோ அப்படிதான் போச்சு. அண்ட் தென் ரைட்டிங் ப்ராசஸா இட் டுக் மீ ஒரு 2.5 இயர்ஸ் மாதிரி இது எழுது. ஆனா இப்போ ஒரு ராக்கி சாணி கைதம்லாம் பண்ணிட்டு இருக்க டைம்ல இதை எழுதிட்டே தான் இருந்தேன். அண்ட் கமிங் பேக் டு இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் ஆப் இதை பார்க்கும்போது ஒரு லீடர் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஹீ சேவிங் இஸ் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லரில். அதுதான் தின் ஸ்டோரியில் எப்படி ஓகே 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 ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, பிகாஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியும் வந்திருக்கு நம்ம இதில். ஸோ இஸ் தேர் எனி இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஃபிலிம்ஸ்? ஏன்னா நீங்கள் ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க, அது நான் வந்து அதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஃபிலிம்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குங்களா? அந்த நிறைய அந்த எனக்கு ஸ்டைலா எனக்கு ரொம்ப இது இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்த இது வந்து எனக்கு இது ஷோலே. ஓகே, அகிரா குரோஷோ இது நம்ம ஹிந்தி ஷோலே. அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து செவன் சாமுராயோட இதுதான் ஷோலே. கரெக்ட். ஸோ எனக்கு செவன் சாமுராய், யோஜிம்போ, அப்புறம் அந்த இது வெஸ்ட்ல இருக்க சர்ஜியோ லியோன் ஃபிலிம்ஸ், அந்த ஸ்டைல் எனக்கு. ஐ மீன் இந்த படத்துக்கு இன் கான்டெக்ட் வித் மில்லர். ஸோ தோஸ் ஆர் த ஃபிலிம்ஸ் தட் லைக் ஒரு இதாக பார்த்தேன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்தேன். அண்ட் இங்கே பிரிட்டிஷர்ஸ்ன்னு நம்ம காட்டும் போது லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸும் இருக்காங்க. சில பேர் ரொம்ப ஏர்னஸ்ட்டாக அப்போ என்ன நடந்தது, அப்போ என்ன கரெக்டாக நம்ம அதை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் தேர். நீங்கள் கேப்டன் மில்லரில் என்ன மாதிரி அதை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வி ஹவ் சீன் பிரிட்டிஷர்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணாங்கிறத லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஹவு டிஃப்ரெண்ட் கேப்டன் மில்லர் இஸ் கோயிங் டு பி பார்த்துட்டு இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா ஐடியாவா என்ன வருது? ஆக்சுவலா நம்ம ஐ டோன்ட் திங்க் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இது வரைக்கும் ஆக்சுவலா அங்கே நடந்த உண்மையை நம்ம இன்னும் அது நிறைய விஷயங்கள், ஏன்னா ரொம்ப ஃபில்டர்டா தான் நம்ம கதைகள் சொல்றோம். ரொம்ப ஃபில்டரா டிப்ளமேட்டிக்கா தான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்ப நடந்த இது கொடுமைகள் நம்ம காமிக்கவே இல்லை, அது காமிக்கவும் முடியாது. நம்ம இங்க சென்சார்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி நம்ம ஆக்சுவல் ட்ரூத்தை காமிக்க சொன்னோம். ஸோ அது ஒரு ஃபைன் லைன் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட்ல சில பேர் அஃபெண்ட் ஆவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் அது ஒரு மாதிரி ஒரு ஃபைன் பேலன்ஸ். ரொம்ப நம்ம ட்ரூத் ரொம்ப அந்த ப்ரூட்டாலிட்டியை நம்ம இதாக காமிக்க முடியாது. ஐ மீன் அசன் காமிக்கலாம், பட் இங்கே அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஃபைன் பேலன்ஸாக அது இது பண்ணணும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அக்கார்டிங் டு அருண், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வயலன்ஸ் இன் ஃபிலிம்ஸ்?
ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸில் யூ ஹவ் ஷோன் வயலன்ஸ். நம்மளும் நிறைய வயலன்ஸ் பார்த்துருக்கோம். அது நமக்கு சம்டைம்ஸ் அது வந்து ஃபிலிமில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுவே ஒரு ஹை கொடுக்கும். அந்த மாதிரியும் இருக்குது. அது உங்கள் ஃபிலிம்ஸ்லேயும் நடந்திருக்கு. அக்கார்டிங் டு அருண், உங்களுக்கு வயலன்ஸ் இன் ஃபிலிம்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு இப்போ வயலன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். எனக்கு அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு டிஃபைன் இட் அஸ் இன் இட்ஸ் ஜஸ்ட் அதுவும் ஒரு ஜான்ரா, ஒரு இதுதான். இட்ஸ் லைக் காமெடி படங்கள் இருக்கிற மாதிரி, ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்கிற மாதிரி, இது லவ் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் இருக்கிற மாதிரி, திஸ் இஸ் அ ஜான்ரா. ஸோ அப்படிதான் அது மாதிரி தான் பார்க்குறேன். எஸ்பெஷலி வித் ராக்கி அண்ட் சானிகாய்தம் தே வர் மென்ட் டு பி எ ப்ரூட்டல் ஃபிலிம்ஸ். அது ஒரு அந்த ஒரு ஏழும் போது அது ஏ சர்டிஃபிகேட்ன்றது மைண்டில் வச்சு தான் கிளியராக. பட் திஸ் வந்து இது வந்து எழுதும் போதும் சரி, எடுக்கும் போதும் யூஏ தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அந்த யூஏக்குள்ள எவ்வளோ அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம். ஆக்ஷன் ஃபிலிம்னா there will be violence. பட் எந்த அளவுக்கு காமிக்கிறோம், எவ்வளோ இது மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு காமிக்கிறோமா, இல்லை வந்து அது இதா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்றோமா, அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது, அது தூரத்துல இருந்து பாக்குறோன்ற மாதிரி அது இது கேப்சர் பண்றோமான்ற ஒரு இதுதான். அண்ட் ஐ திங்க் இதுல வந்து லைக் மை லீஸ்ட் violent film. ஆமா, this is like my least violent film. So I think இது வந்து அந்த அளவுக்கு கோரியான ஒரு ப்ரூட்டலான வயலன்ஸ் இருக்காது. ஓகே. அண்ட் ஐ திங்க் த குட் திங் இன் யுவர் ஃபிலிம்ஸ் இஸ் நீங்கள் உங்கள் ட்ரெய்லர்லேயே சொல்லிடுறீங்க, ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஐ எம் கோயிங் டு மேக். இது ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வர்றதுன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெரிய படங்கள் நிறைய வயலண்ட்டாக இருக்குன்னா, இது அவங்க வந்து அதை மறைச்சு காமிக்கல. அந்த ட்ரெய்லர்லேயே அவங்க சொல்கிறாங்க, இந்த படங்கள் இப்படி தான் இருக்க போது, திஸ் இஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி. இது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருந்தா வந்து பாருங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப தெளிவா அவங்க ஒரு இதுல கொடுக்குறாங்க. இன்னொன்னு சென்சாரும் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு இது சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, இது ஏ சர்டிபிகேட், இது இவங்க தான் பார்க்கணும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வலுக்கட்டாயமா போய் பார்த்துட்டு அது வந்து இதா இருக்குன்னு சொல்றதுல வந்து ஐ டோன்ட் see a point. இட்ஸ் நாட் லைக், ஏன்னா படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கூடயே நிறைய படம் வேற ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான், இட்ஸ் நாட் லைக் ஒரு உங்களை வந்து வலுக்கட்டாயமா இது பார்த்தே ஆகணும்னு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. எந்த ஃபிலிம் மேக்கர் வயலண்டா படம் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் யாரும், அது பிடிக்கிறவங்க அதை டைஜஸ்ட் பண்றவங்க வந்து பார்க்க போறாங்கன்ற ஒரு இதுல தான். உங்களோட ஃபிலிம்ஸில் ராக்கியில் அந்த கேட்லிங் கன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இதில் அந்த மட்டடர் வான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் கம்பேரிட்டிவ்லி தோஸ் 2 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் மேட் அன் ஸ்மாலர் பட்ஜெட்டில். கம்மிங் டு திஸ் ஃபிலிம், ஒரு 80 days ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலி ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் ஒரு படத்துக்கான பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணுங்கிறதும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டில் யூ மேட் 2 ஃபிலிம்ஸ், அதுலேயுமே இந்த குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் டாப் நாச். ஸோ இங்கே ஐ திங்க் இந்த பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த படம் அந்த பட்ஜெட் எடுக்கும் போதும், ஒரு 80 days ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் போதும், அஸ் அ ஃபிலிம் மேக்கராக, ஏன்னா பிகாஸ் யூ ஹவ் மேட் கண்டினியூஸ்லி யூ மேட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறப்போ இது எவ்வளோ லிபரேட்டிங்காக இருந்தது? இல்லை உங்களோட ஃப்ரீடம் எங்கேயாவது? ஃப்ரீடம்னு இதாகல, இட் வாஸ் லிபரேட்டிங் அஸ் இன் லைக் யூ ஹேவ் மோர் மணி. ஆப்வியஸ்லி அது ஒரு ஃபேக்டர், ஒரு ப்ளஸ் தான். பட் என்னன்னா அகெயின் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேப்டன் மில்லரோட கிளைமேக்ஸ் அலோன் வி ஷாட் ஃபார் 30 to 32 days கிளைமேக்ஸ் அலோன் ஃபார் தி ஃபிலிம். நான் ராக்கியோட ஃபுல் ஃபிலிமே 37 daysல முடிச்சேன். ஸோ இதுல என்னன்னா, இந்த ஸ்டன்ஸ்லாம் வந்து படத்துல வந்து டிராமாவும் இருக்கு, ஸ்டன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கான டைம் ஜாஸ்தி, பிகாஸ் தேர் ஆல் பிக் ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஸோ எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நான் எழுதும் போதே எழுதுனது. ஸோ அது வந்து அது பண்றதுக்கு காசு வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்கன்ற போது கண்டிப்பா லிபரேட்டிங்காக தான் இருந்தது. அசன் நம்ம நினைச்சது எடுக்க போறோம், இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம். ஸோ அந்த ஸ்கேல்லையும் எடுக்க போறோன்ற போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஐ வாஸ் ஹாப்பி ஆக்சுவலி. அண்ட் ஜென்ரலி இப்போ பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜ் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் இந்த பீரியட் ஃபிலிம் வந்து அவ்வளோ ஆத்தென்டிக்காக நாங்கள் அப்ரோச் பண்ணல, வி டுக் சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த படம் எடுக்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு ஆத்தென்டிசிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ண பார்த்துருக்கீங்க? முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். சில சினிமாட்டிக் லிபர்ட்டிஸும் நிறைய, ஐ மீன் சில எடுத்திருக்கோம்.
பட் அகெயின் அது என்னன்னா, அது வந்து ஆடா தெரியாத அளவுக்கு அது இது பண்ணும். பிகாஸ் அது ஆஸ் இட் இஸ் அத ரீகிரியேட் பண்றதுன்றது வந்து ரொம்ப இது. அ இது முடிஞ்ச வரைக்கும் அத ரீடெயின் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த காலகட்டத்தில நடக்கிற மாரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அதுக்கு பின்னாடி அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பீட் இது புரொடக்ஷன் டிசைன், ஆர்ட் டைரக்டர் அவரோட ஒர்க்கா இருக்கட்டும், பூர்ணிமா காஸ்டியூம்ஸ் அவங்களும் வந்து எந்த இடத்துலயும் வந்து இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற ஒரு செட்டிங் மாதிரி இருந்துடக்கூடாது. காஸ்டியூம் ஆகட்டும் இதுவும். ஸோ அதுவே வந்து நாங்க சினிமாட்டோகிராஃபிலையும் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப அந்த ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதுவும். ஓகே. ஐ திங்க் இந்த வெப்பன்ஸ் ப்ரொக்யூர் பண்றது அதுவுமே கொஞ்சம் ஐ திங்க் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல உங்களுக்கு? அது இல்ல வெப்பன்ஸ் வந்து நாங்க ப்ரொக்யூர் பண்றது ஒரு பக்கம் கொஞ்சம் பண்ணாலும் நாங்க நிறைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களே பண்ணாங்க. வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் பீரியடுக்கான வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வேற அந்த டைம்ல இருந்த வெப்பன்ஸ் தான். அதுக்கான ரிசர்ச் ஒர்க்குமே அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி படத்துக்கு அந்த ரிசர்ச் ஒர்க்குமே ஐ திங்க் இட் வில் டேக் R&D கண்டிப்பா. நீங்க நம்ம இப்போ இந்த படத்துல ஒர்க் பண்ற யாரும் அந்த காலகட்டத்துல இருந்தது இல்ல. அந்த காலகட்டத்துல இருந்தவங்க நிறைய பேர் இப்போ இல்லவும் இல்ல. சோ அந்த நம்ம இது புக்ல படிக்கிற விஷயங்கள், அதுல சொல்ற விஷயங்கள், நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருந்த போட்டோகிராஃப்ஸ், அந்த டைம்ல எடுத்த போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் வச்சுதான் நமக்கு ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நாங்க ஆத்தென்டிக்கா பண்ணியிருக்கோம் தான் நம்புறேன். அண்ட் நீங்க ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் ஃபார் கேப்டன் மில்லர் இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ இந்த படத்துல எந்த அளவுக்கு அந்த ப்ரீக்வலுக்கான அப்ஸ்ட்ராக்டா சீன்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இல்ல சீக்வலுக்கான இது ப்ரீக்வல் அண்ட் சீக்வலுக்கான இது லீட்ஸ் அண்ட் அதுக்கான இது இருக்கு, லிங்க் இருக்கு. பட் அப்படி இருந்தும் இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிமா தெரிஞ்சிடக்கூடாது. இந்த படத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு கிராஃப் இருக்கு, ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட். அது வந்து பாதியிலே விட்டு இது அடுத்த படத்துல சொல்றோன்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்றது வந்து இது ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி தான். இது நாளைக்கு நாங்க சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் எடுக்கலன்னா கூட இது தனியா ஒரு படமா கூட நீங்க ஃபியூச்சர்ல அது அப்படியே ஒரு இதா கூட பார்க்கலாம். பட் த ஐடியா பிஹைண்ட் இட் வாஸ் என்னன்னா, இதுக்கான ப்ரீக்வலுக்கான கதையே ஒரு ஃபார்ம்ல ஒரு இதா சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ப்ரீக்வலுக்கான கதையே ஒரு மாதிரி இது ஒரு இதா சொல்லுவாங்க. முடியும் போது அந்த சீக்வலுக்கான ஒரு லீடோட தான் முடியும். பட் இன்கம்ப்ளீட்டா இருக்காது. இந்த கதைக்கான என்ன இது ஆரம்பிக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கான சொல்யூஷன் என்ன எப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஒரு ஃபில்ம் மேக்கரா இப்போ உங்களால ஒரு ராக்கி மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். ஓகே. பண்ணதான் எனக்கும் பண்ணணும் தான் ஐடியா இருக்கு. பண்ணதான் போறேன். அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணணும். ஓகே. நீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஐ அம் கோயிங் டு மேக் ஒன்லி பிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இல்ல. எனக்கு ஐ ஸ்டில் வாண்ட் டு டு மை ஸ்மால் ஃபிலிம்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் மை ஓன் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு இது ஐடியாவும் இருக்கு. அது பண்ண முடியாதுன்னு இல்ல, அது பண்ணலாம். ஓகே. ஏன்னா பிகாஸ் என்னன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யூ மேக் பிக் ஃபிலிம்ஸ், ஸ்டார்ஸ் வில் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் யூ, அந்த மாதிரியும் தேர் குட் பி சிச்சுவேஷன்ஸ். பட் அது வந்து நீங்க நோவும் சொல்ல முடியாத மாதிரியும் இருக்கும் இல்லையா? இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். தெரியல, இது வரைக்கும் எனக்கு வந்ததில்ல ஆப்வியஸ்லி. இனிமே வரும்னு நினைக்கிறேன். தெரியல, அது பார்க்கலாம் நாளைக்கு பொறுத்து. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஐ வில் ஸ்டில் கோ பேக்னு இல்ல. அதுவும் படங்கள் தான். எனக்கு இது பட்ஜெட்டா தான் பெருசே தவிர இது ரிலீஸ் பெருசு. பட் ராக்கி எந்த அளவுக்கு முக்கியமோ எனக்கு சாணிக்காதம் அந்த அளவுக்கு தான் இதுவும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி கதைகளும் இன்னும் நிறைய இருக்கு. அதுவும் பண்ணணும், இது ஐடியாஸும் இருக்கு, பண்ணதான் போறேன். எனக்கு நீங்க கேப்டன் மில்லர் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டது, த பிலீஃப் தட் தனுஷ் ஹேட் ஆன் யூ உங்க மாதிரி. ஏன்னா அவர் ஒரு விஷயம் வந்து அவரோட படத்தோட டைரக்டர் அவர் சொல்றது வந்து அவரோட ஃபிலிமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹி ஹாஸ் பின் ரிப்பீட்டிங் இட் அகெயின் அண்ட் அகெயின், சேயிங் வாட்ச் அவுட் ஃபார் அருண் அப்படிங்கிற மாதிரி ஹி ஹாஸ் பின் சேயிங் இட் வேர் எவர் ஹி கோஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆஃப் ஹிஸ் கேலிபர் உங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாரு, பிலீவ் பண்ணுறாரு, அது ஹேஸ் பின் ஹீப்பிங் ப்ரைஸ் ஆன் யூ. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மாரல் பூஸ்டாக இருக்குது? மாரல் பூஸ்டா நிறைய. பிகாஸ் எனக்கு என்னன்னா ராக்கி ரிலீஸ் அவரது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் போட்ட ஒரு ட்வீட்னால அது வந்து நிறைய ஒரு அட்டென்ஷன் வந்தது படத்துக்கு. அதே மாதிரி தான் சாணிக் ஆயுதமுக்கும் சம்திங் சிமிலர். அவர் பார்த்துட்டு இது பண்ணாரு. அது ஒரு ட்ரஸ்ட், அந்த இதெல்லாம் அவர் இது மாதிரி பேச ப்ரெஷர் ஜாஸ்தி. எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு
எனக்கு யூசுவலா ஈவன் படம் பார்க்கும்போது கூட நான் முன்னாடி ஏதோ ஒரு இதுல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வாங்கன்றது சொல்லிட்டு அது வந்து வேற மாதிரி அது இதாயிடுச்சு. பட் ஐ ஜென்ரலி நான் எதுக்காக சொல்லுவேன்னா, நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் பார்க்கும்போது நம்ம டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஓப்பன் மைண்டா போய் பார்க்கும்போது அது வந்து உண்மையே நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு அது இதா இருக்கும். ஸோ அந்த அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அது வேற மாதிரி அது இதாயிடுச்சு. ஓகே. ஏன்னா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டின் அதே தான். ஏன்னா நீங்கள் ராக்கி சாணிக்காயுதம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ஆடியன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க, அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இப்போ யூ பீன் கீப் ஹியரிங் திங்ஸ் லைக் இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, கிளாஷ் வரப்போகுது 2 படத்துக்கு, அந்த மாதிரி நான் இப்போ அயலான் வருது அப்படிங்கிறது, அண்ட் அகெயின் இந்த நம்பர்ஸ் பண்ணியிருக்கு, ட்ரெய்லர் இவ்வளோ வியூ கவுண்ட் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ கீப் ஹியரிங்ல. இந்த ஒரு ஜோன் எப்படி இருக்கு? இல்ல அதனால தான் நான் ட்விட்டர் விட்டே வெளியே வந்தேன். நான் இப்போ ட்விட்டர்லயே இல்ல. எனக்கு அது அது எனக்கு டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த நம்பர்ஸ், இந்த பிசினஸ் இதெல்லாம் வந்து அது ப்ரொடியூசர்ஸோட கன்சர்ன். அது வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இது டிபார்ட்மெண்ட். அது நம்ம ஆடியன்ஸ்க்கும் அது போய் சேர்றது எனக்கு பெருசா இது இல்லை. தட் கிரியேட்ஸ் அ காம்படிஷன் மாதிரி ஒரு அன்ஹெல்தியான ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணுது. படம் பாருங்க, எல்லா படங்களும் பாருங்க, பிடிச்சா இது பாராட்டுங்க, பிடிக்கலன்னா மூவ் ஆன், அவ்வளவுதான். இது வந்து அதுக்கப்புறம் இது எவ்வளவு கலெக்ட் ஆச்சு, அது எவ்வளவு கலெக்ட் ஆச்சு, ஒரு மாதிரி காம்படிஷன் மாதிரி வருது வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு இது. தெரியல, அது எனக்கு செட் ஆகல. அதனால எனக்கு நீங்க சொன்ன அதே தான், இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்துச்சு. அதனால அப்படியே ட்விட்டர் விட்டு வெளியே வந்துட்டேன். பட் ஆனால் கேப்டன் மில்லர்ல நீங்க வந்து ஏன்னா இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு நீங்க பண்றீங்க, ஒரு பிக் பட்ஜெட்ல பண்றப்போ யூ ஹாவ் டு அந்த மேத்தமெட்டிக்ஸும் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அது அந்த பார்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்லேயே நீங்கள் டேரக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் அந்த ஆர்ட் இல்லாமல் யூ ஹாவ் டு நோ லாட் ஆஃப் திங்ஸுங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏன்னா ஒரு படம் ஒரு டிரெக்டர் ரைட்டர் அவங்க வந்து கதையோட வராங்கன்னா, அது கதை வந்து படமா வரத்துக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது நிறைய ஃபேக்டர்ஸ்ல முக்காசி ஃபேக்டர்ஸ் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் 2 படம் நான் எழுதும் போது இது ஏ சர்டிஃபிகேட், இது எழுதும் போது எனக்கு யூஏன்னு தெரியும். ஸோ இங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் இல்லாததுனால இந்த மார்க்கெட் ஓப்பன்ஸ் அப். ஸோ இந்த இது புரிதல் இருந்தா நம்ம அது பண்ணலாம். எனக்கு டிஃபிகல்ட்டா தெரியல. எனக்கு நம்ம கிளியரா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டா, இப்போ ராக்கி சாணிகள்லாம் வந்து பிடிக்கிறவங்களும் பிடிக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆட்டிடியூட்ல எடுத்தது. அந்த எல்லாருக்கும் பிடிக்கும்னு நானும் நம்பல. அது கண்டிப்பா அந்த ஒரு நோக்கத்தோடவும் அதை எடுக்கல. பட் இது வந்து இட் ஹாஸ் டு அப்பீல் டு எவ்ரி ஒன்ன்ற போது கீப்பிங் த காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இன் மைண்ட். ஸோ அது ஸ்டார்டிங்ல இருந்து ஐ வாஸ் ப்ரிப்பேர்டு. இந்த கதை எழுதுனா இதுக்கு வந்து பெரிய ஸ்கேல் ஆச்சுன்னா இது வந்து எல்லாரும் நிறைய பேர் உள்ள வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து நம்ம ஏ சர்டிஃபிகேட்ல எடுக்க முடியாது. ஸோ அது எழுதும் போதே அது யூஏ பிளான் பண்ணி தான் எழுதுனேன். அனதர் திங் வைரல் வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் தாண்டி உங்களோட டேட்டூ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படிங்க? அது அதுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரி இல்லை, அது என்ன, ராக்கி ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகி ரிலீஸ் ஆனதுல ஒரு சின்ன தெரியல, அது ரிலீஸ் ஆச்சு. சரி, அந்த டேட்டை வந்து மறக்க கூடாதுன்னு அது போட்டேன். சாணிக்காயுதம் இதாச்சு. ஸோ சாணிக்காயுதம் இது பண்ணுமே அதையும் பண்ணிடலாம். எனக்கு ஐடியாவா இருந்தது வந்து ரிலீஸ் ஆகிற டேட் அண்ட் டைட்டில் மட்டும் டேட்டூ பண்ணிக்கிட்டா. ஓகே, கேப்டன் மில்லரும் அதுக்கு. ஓகே, on that note, thank you so much for your time. Thank you so much. It was lovely talking to you. Thank you.